வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிறிஸ்பி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் திணை மாவு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த விதமான சிறுதானிய மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் திணை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். மாவில் பட்டர் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இந்த அளவு மாவுக்கு நான் 1/2 கப் தண்ணி சேர்த்தேன். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. மாவில் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கச்சில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா கருகி போயிடும். ஒரு பக்கம் வேகிறதுக்கு சுமாராக 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். மொறுன்னு திணை ரிப்பன் பக்கோடா ரெடி. இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.